கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பு தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி நம்ம வாக்கு தத்தங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஜனவரி மாதம் வந்தாலே வாக்கு தத்தங்களுக்கு குறைவே இருக்காது. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் நீங்கள் எந்த மேகசினை நீங்கள் புரட்டினாலும் அதில் எத்தனை பேர் செய்தி கொடுத்தாலும் ஒவ்வொருத்தரும் இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம், இதுதான் வாக்கு தத்தம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. டிவியை எடுத்தாலும் எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை குறித்து இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம், இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே பார்த்துருக்கோம். ஒரு சகோதரன் என்கிட்ட அதான் கேட்டான், என்ன இவ்வளோ ஊழியக்காரங்களும் நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்தோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு இதுதான் வாக்கு தத்தன்றாங்க, எது எனக்கு? அது ஒரு நல்ல கேள்வி இல்லை. ஒரு மேகசின் எடுத்தேன். தகப்பன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒய்ஃபு, மகன், மருமக, பேரன் 5 பேருமே வெவ்வேறு வசனத்தை கொடுத்து இதுதான் உங்களுக்கு, இதுதான் உங்களுக்கு. சரி, அடுத்த மேகசின் எல்லா மேகசின்லேயும் ஒரே வசனம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. டிவியை திறந்தால் எத்தனை ஊழியக்காரங்க செய்தி கொடுத்தாரோ எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. சரி, சர்ச்சுக்கு போனால் அங்கே போதகர் இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தன்றாங்க. யூடியூப் எடுத்து அங்கே செய்தி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி இதுதான் வாக்கு. அப்போ எது எனக்கு? சில பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் கொடுப்பாங்க. இது வளர்ச்சியின் ஆண்டு, இது மேன்மையின் ஆண்டு. அப்போ இது வளர்ச்சியின் ஆண்டுன்னா அடுத்த வருஷம் வளர்ச்சி கிடையாதா? அதுக்கு முந்தின வருஷம் வளர்ச்சி இல்லையா அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க. அது ஏன் அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க? சரி, உண்மையிலே இன்றைக்கி வளர்ச்சின்னு ஆண்டுனா நான் வளர்ந்துருக்கேனா? இல்லையே. இவ்வளோ குழப்பங்கள் இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். வாக்கு தத்தமானது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருக்குனாச்சும் சரி, இந்த வருஷத்துக்கு உனக்கு இந்த வாக்கு தத்தம், இந்த வருஷத்துக்கு இந்த வாக்கு தத்தம், இந்த வருஷத்துக்கு இந்த அப்படியா சொல்லியிருக்கு? இல்லையே. ஆண்டவர் ஒரு மக்களுக்கு தரிசனமாகி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவங்கள வழி நடத்துகிறார். அடுத்தது நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து வழி நடத்துவார். அப்படிதான் செய்வார ஒழிய ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வாக்கு தத்தம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வாக்கு தத்தம், இது வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம். ஒருத்தன் கேட்டாங்க, என்ன இந்த மாதம் கொடுத்தாங்க, அது என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, ஏன்? ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தம் உண்மை. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னால் அது நடக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் பேச மாட்டார். ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்னால் அது உண்மைதான். ரோமர் 4:21 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். மோசேக்கு பாருங்க, நீ தான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்துவான்னு சொன்னார், அதை செஞ்சார். ஆபிரகாமுக்கு பாருங்க, கானான் தேசத்தை கொடுப்பேன்னாரு, நான் காண்பிய தேசத்துக்கு வா அப்படின்னாரு, அவர் சொன்னதை அப்படியே செஞ்சார். யாக்கோபுக்கு எல்லாருக்கும் பாருங்க
அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறத செய்வார். ஆனால் அரசியல்வாதிக தான் நாங்கள் சொல்கிறதைத்தான் செய்வோம், செய்கிறதைத்தான் சொல்லுவோம் நாங்கள், அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் சொன்னால் சொன்னதை செய்வார். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமா 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது கன்ஃபார்ம், 100க்கு 100 ஆம் ஆமேன் எல்லா வசனமும். நிறைய வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா வசன போர்டா இருக்கும். ஸ்டிக்கர் பாருங்கள், வசன ஸ்டிக்கராக கண்ணாடி, பீரோ, ஜன்னல், சுவிட்சு போர்டு எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. சரி, அந்த வசனங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? யோசித்து பாருங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பாரும் போட்டிருக்கு. அவங்களுக்கு தான் எல்லா வியாதிகளும் இருக்குது. ஏன் அந்த வசனம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்காங்களா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் வசனம் சொல்லுக்கு. ஆனால் என்ன மேன்மையாக வைக்கல? என்ன காரணம்? என்கிட்ட என்ன தவறு? என்கிட்ட என்ன குற்றம்? அது யாராவது யோசித்து பார்த்தாங்களா? அதெல்லாம் யோசித்து பார்ப்பதே கிடையாது. எல்லா மீட்டிங் போவாங்க, வசன காடை வாங்குவாங்க, வீட்டில் தொங்க வைப்பாங்க, ஒட்ட வைப்பாங்க, அதோட சரி. அந்த வாக்கு தத்தத்தின் மீது கையை வைத்து, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும், இந்த வசனத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த வசனத்தின் மீது கையை வைத்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது கிடையாது நிறைய பேர். அதனால தான் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்படியே தொங்கும், அவ்வளோதான். வசனத்தை தொங்க விட்டால் போதாது, வசனத்தை ஸ்டிக்கர் எழுதி அது ஒட்டுனா போதாது, அது மேலே கையை வச்சு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்கிறேன், உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க, அது மேலே கையை வைங்க. நீங்கள் தானே சொன்னீங்க உன்னை மேன்மையாக வைப்பேன், என்னை மேன்மைப்படுத்தும், என்னை உயர்த்தும், என்னை கனப்படுத்தும். ஜெபம் பண்ணுங்க. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று வாக்குத்தத்த வசனத்தை ஒட்டியிருக்கீங்களா? அது மேலே கையை வைங்க. ஆண்டவரே என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வையும். சும்மா ஜெபம் பண்ணாமல் தொங்க விட்டா போதுமா? எழுதி ஒட்டுனா போதுமா? அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சரி, வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றதை அப்படியே விசுவாசிக்கணும். மரியாளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறிச்சுல, காரணம் மரியாள் விசுவாசித்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், விசுவாசிங்க. இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்வார், உன் புத்திக்கு எட்டாதது, கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத காரியங்கள், பெரிய காரியங்கள்லாம் செய்வேன். பாருங்கள், எவ்வளோ எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் இதெல்லாம் செய்வாராம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நீங்கள் விசுவாசிங்க. தேவன் எனக்கு செய்வார், அவ்வளோதான். எப்படி செய்வார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு செய்வார், அவ்வளோதான். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்கு? இவன் என் மேலே விசுவாசமாக இருக்கிறானா, அவன் பையன் மேலே விசுவாசமாக இருக்கிறானா, ஒரு செக் பண்ணுறார். அதுபோல தான் சில நேரம் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். உண்மையிலே நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா, என் மேலே பற்றுதலாக இருக்கிறாயா, என் மேலே விசுவாசிக்கிறாயா? அப்போ அந்த டயத்தில் நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும், காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? காத்திருங்க. இந்த கம்பளி பூச்சி பாருங்கள், ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக எல்லாம் விரும்பத்தக்கதாக தேனை உறிஞ்சி நல்லா இருக்கிறன்னா அது 21 நாள் கூட்டு புழுக்குள்ள அது காத்து இருக்கணும். முட்டையிலேருந்து ஒரு அழகான குஞ்சு வரணும்னா அது முட்டைக்குள்ளே 21 நாள் காத்து இருக்கணும். கழுகு பாருங்க, தன் சட்டைகளை அடித்து கொண்டு
மறுபடியும் வாழ வயது அந்த புது பலன் அடைந்து எழும்பணும்னா அந்த பாறை இடுக்கல் அது காத்திருக்கிறது. நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். சரி, மூன்றாவதாக எபிரேயர் 10:36 தேவனுடைய சித்தப்படி செய்யணும். அடுத்தது வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருக்கணும். ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களுக்கு தேவனுடைய சித்தப்படி செய்து பொறுமையோடு அவன் காத்திருந்தான். பொறுமை வேணும். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லைல்ல. முந்திலாம் பாருங்க, மாவை ஆட்டுவாங்க, அரிசி குத்துவாங்க, எல்லாம் கை வேலை தான், மசால் அரைப்பாங்க. இப்போ எல்லாம் திடீர் மசால், திடீர் இட்லி, திடீர் தோசை, எல்லாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்குன்னு திடீர்னு வந்துடுது. அவ்வளோ. ஆமாம், எல்லாம் திடீர் நடக்கும்போது அது நடக்கக்கூடாதா? காத்திருப்பது கிடையாதுங்க, உடனே நடக்கணும். சில ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் உடனே செய்வார். சில ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சில ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கணும். அப்போ வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா ஏன் நிறைவேறல அதை யோசிங்க. நம்மகிட்ட என்ன குறை, நம்மகிட்ட என்ன குற்றம்? ஒரு தொட்டியில் தண்ணியை இறைச்சரிச்சு ஊற்றுறீங்க, தண்ணி நிற்கலை, அப்போனா என்ன? தொட்டி கீறல் இல்லாட்டி ஓட்டை அடைக்கலைன்னு அர்த்தம். அதுபோல தான் ஆசீர்வாதம் தங்கலை, வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலன்னு நம்மகிட்ட என்ன ஓட்ட உடசல், அதை பார்ப்பதே கிடையாது. கடவுளை குறை சொல்லாதீங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து அறியுங்கள். வாக்குத்தத்தம் முதல்ல விசுவாசிங்க, பொறுமையோடு கூட இருங்க. அதுக்கு அடுத்தது காத்திருங்கள். தேவன் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ சில நேரம் உங்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, வெளிப்பாடு வரங்கள், தரிசனங்கள் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. நிறைவேறலன்னு கவலைப்படாதீங்க, நிறைவேறும். யோசேப்புக்கு பாருங்க, நீ தான் உன்னை சுற்றி எல்லாரும் வணங்குவாங்கன்னு 17 வயசில் அந்த சொப்பனம் காண்பிக்கப்பட்டது, 30 தான் நிறைவேறுது. 13 வருஷம் காத்திருந்தாமே. ஆபிரகாமுக்கு 75வது வயசுல தான் குழந்தை பிறக்குன்னு சொன்னார். 100 வயசுல அவன் 25 வருஷம் காத்திருந்தான். அப்ப அதுபோல தான் காத்திருங்க. உங்க ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். முறுமுறுக்காதீங்க, பின்வாங்கிறாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு தவறுகள், பாவங்கள் ஏதோ ஒன்று இருக்கும், அதை சரிப்படுத்துங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறலையா, விசுவாசிங்க, காத்திருங்க, பொறுமையோடு கூட இருங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். முறுமுறுக்காதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இந்த வருடத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற, எங்கள் வாழ்க்கையில் அதை நீர் அபியாசப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அந்த வாக்குத்தத்தங்களையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக புறஜாதியாகிய எங்களுக்கு நீர் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இங்கு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த வெளிப்பாடு, தரிசனம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சாட்சி சொல்ல அனுகிரகம் பாராட்டும். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறும். இல்லாவிட்டால் காத்திருங்க, நிச்சயம் அது நிறைவேறும். God bless you.